जय शिव शक्ति जय पांडव सेना। ओम 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 வீடு வீடாக மதுபன்னாக்கி வீர்கள் அசத்தியத்தை சாத்தியமாக்கினீர்கள். ஓம் சாந்தி. நீரில் தாமரை யுகல் பட்டி. இன்று 9வது நாள். இதன் பெயரே ஜல் மே கமல். 9 நாள் துர்கையின் நவராத்திரி என்று சொல்லப்பட்டது. 9 மாதத்தின் ஹால் டைமண்ட் ஜூபிலி ஹால் என்று அழைக்கப்பட்டுச்சு. 24 நாட்கள்ல இந்த யுகல் பட்டி 9வது கிளாஸ் வந்திருக்கிறது. மனித ஆத்மாக்களின் வாழ்க்கையில தாமரை மலரை மலர வைத்திருக்கிறது இந்த ஜல் மே கமல், நீரில் தாமரை பட்டி. ஆக இன்றைய முரளியின் சாரம், உங்களுடைய சிரேஷ்ட ஸ்வமானத்தில் இருந்து அனைவருக்கும் மரியாதை கொடுத்து போதையில் இருந்து அசம்பவத்தை சம்பவமாக ஆக்கி கவலையற்ற ராஜா ஆகுங்கள். ஒரு பாபா நமக்கு மிக உயர்ந்த ஸ்வமானத்தை கொடுக்கிறார். முழு உலகத்துல கோடியிலும் ஒரு சிலராக இருக்கிற ஆத்மாக்களை தான் பாபா தேர்ந்தெடுக்கிறார். முழு உலகத்துல எத்தனை கோடி பேர், லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஆனா விசேஷமாக குழந்தைகளாகிய நம்மை பாபா தேடி பொறுக்கி எடுத்திருக்கிறார். மேலும் நாம் தான் அவருடைய அன்புக்கு பாத்திரமாகவும் ஆகியிருக்கிறோம். அப்போ ஸ்வமான் என்ற உடனே அதனுடைய அர்த்தம் என்ன? நமக்கு முதல் பாயிண்ட் என்னன்னா, முழு சிருஷ்டி என்ற இந்த கல்ப விருட்சத்தில் வேரில் நீங்கள் ஓர் ஆதார மூர்த்தியாக இருக்கின்றீர்கள். நாம இந்த பூமிக்கு வரும்போது எப்போது வந்தாலும் பூஜைக்கு உகந்தவர்களாகவும் உலகின் ஆதார மூர்த்தியாகவும் நாம தான் இருக்கிறோம். ஏன்னா இந்த பூமியில முதல்ல நாம அவதரிக்கிறோம். எனவே இங்கு என்ன காட்டப்பட்டிருக்கு? மரம், ஏதாவது மரம் நம்ம நட்டோம்னா அதுக்கு வேறு இருக்கும், ஒரு மெயின் ஃபவுண்டேஷன் இருக்கும். ஆகவே நம்முடைய விதை சிவபாபா, அதற்கு நாம அனைவருமே ஃபவுண்டேஷனாக இருக்கிறோம். ஆக இந்த உலகத்தின் ஃபவுண்டேஷன் ஆகிய ஈஸ்வரிய குழந்தைகள். நம்முடைய கடமை என்னன்னா, முதலில் நாம் சிரேஷ்டமானவர்களாக ஆகணும், மாற்றமடையணும். பிறகு உலகத்தை சிரேஷ்டமாக மாற்றம் செய்யணும். இதுல நாம் நம்மை பரிவர்த்தனை செய்யணும். அப்பொழுதுதான் மற்றவங்களை பரிவர்த்தனை செய்ய முடியும். ஆக இந்த மெயின் சிருஷ்டியின் ஆதாரம் நாம ஆத்மாக்கள் தான். பாபா நமக்கு இத ஏற்கனவே கொடுத்திருக்கிறாரு. நாம தான் பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள், மேலும் உலகையும் பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள். அதற்கு பாபா நம்மை நிமித்தமாக ஆக்கியிருக்கிறார். மேலும் நாம் தான் அந்த பரிவர்த்தனையை செய்ய முடியும். எனவே பாபா கூறுறாரு, நீங்க எவ்வளோ பெரிய சிருஷ்டிய பரிவர்த்தனை செய்கிறீங்க, அந்த பொறுப்பு முழுவதும் உங்களுக்கு இப்ப கிடைத்திருக்கு. நீங்கள் மட்டும்தான் இந்த சிருஷ்டிய பரிவர்த்தனை செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. எனவே இந்த சிருஷ்டியின் ஆதார மூர்த்திகள். ஆதாரம் என்றாலே மெயின் ஃபவுண்டேஷன். அதாவது இந்த பூமியில வரும், பிறகு மெதுவாக நம்மால் தான் மாற்றம் என்பது நடக்குது, பரிவர்த்தனை நடக்குது. நம்முடைய பரிவர்த்தனை பிறகு மெதுவாக அது வேறு ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்ளுது. இங்க என்ன காட்டப்பட்டிருக்கு? சிருஷ்டிங்கிற அந்த மரத்தை பாருங்க, மெதுவாக அது பெருசாகுது, பின்னர் இன்னும் பெரியதாக ஆகுது, செடிகள் வளர்கின்றன. அதுபோல நம்ம சத்தியத்தில் இருக்கும்போது நம்மளுடைய தூய்மையான குணங்கள், உயர்ந்த சங்கல்பங்கள், இது அனைத்திலும் நாம நிறைந்து இருப்போம். பிறகு மெதுவா கீழே வரும்போது பரிவர்த்தனை நடக்குது. ஆக இதில் என்ன கூறப்பட்டிருக்கு? நாம இந்த உலகத்தின் ஆதார மூர்த்திகள். மேலும் நாம முழு உலகின் பரிவர்த்தனையை செய்யக்கூடியவர்கள்.
எனவே பாபா இப்போ இந்த பரிவர்த்தனைக்கான ஃபவுண்டேஷனாக நம்மை ஆக்கியிருக்கிறார். இங்க காட்டப்பட்டிருக்கிறது போல வேர், மரம், செடிகள், இந்த பாயிண்ட் கூட வருது. சிருஷ்டி, இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நாம மரத்தை மட்டும் நினைச்சு சங்கல்பம் செய்யணும். நாம உலகின் ஆதார மூர்த்திகள். பிறகு நம்மால் தான் இந்த உலக பரிவர்த்தனை என்பதும் நடைபெறுது. முதலில் நாம நம்மை பரிவர்த்தனை செய்திருக்கிறோம். எனவே அதை பார்க்க வேண்டும், அதை பற்றி சிந்திக்க வேண்டும். என்னால் எப்படி இந்த பரிவர்த்தனை நடந்தது? நாம மனிதர்கள் பரிவர்த்தனை என்பதை நாம முதல்ல நம்மிடமிருந்து தொடங்குறோம். ஆனா முழு இயற்கை இதெல்லாம் பரிவர்த்தனை ஆகல. பிறகுதான் இந்த உலகம் என்பதன் மாற்றம், பரிவர்த்தனை நடக்குது. அது நம்மால் தான் ஏற்படுது. நம்முடைய சுப சிந்தனை சங்கல்பங்களால ஏற்படுது. ஆனால் இயற்கை, அதாவது மரம், செடிகள், அதெல்லாம் அப்படியே இருக்கு. அது அப்படியே சக்திகளையும் கொடுத்துட்டு இருக்கு. அவருடைய ஆற்றலும் அப்படியே தான் இருக்கு. ஆனால் நம்முடைய சங்கல்பம், நம்முடைய வார்த்தைகள், நாம எப்போ இந்த பூமிக்கு வரமோ அப்போதிலிருந்து நம்முடைய என்னென்ன சங்கல்பங்கள் மாற்ற அடைஞ்சிட்டே போகுது. இங்க செடி இருக்கு, இதுக்கு அருகில போய் பாருங்க, சங்கல்பம் செய்யுங்க. இது பரிவர்த்தனை ஆகல, நாம தான் இதை பரிவர்த்தனை ஆக்குறோம். நம்முடைய சன்ஸ்காரங்கள் முதல்ல மாற்றம் அடையுது, பிறகு இதனுடைய பரிவர்த்தனை நடக்குது. முதல்ல அந்த செடியை மட்டும் பாருங்க, பிறகு அதை தொட்டு பாருங்க. ஆக நமக்குள்ள சன்ஸ்கார பரிவர்த்தனை நடக்கும்போது நாமளும் மாற்றம் அடைஞ்சிடறோம். பிறகு இந்த சிருஷ்டி, மரங்களை பாருங்க, மரம், செடிகள், அது எந்த ரூபத்துல அதை தெரிந்து கொள்ளணுமோ அதை நாம தெரிந்து கொள்ளலாம். அது எத்தனை வருடம் பழையது என்று அதுல லேயர் உருவாகி இருக்கும், அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இது இத்தனை வருஷம் பழசு அப்படின்னு சொல்ல முடியுது. அதுபோல நம்முடைய சன்ஸ்காரங்கள், நாம 84 பிறப்புகள் எடுத்திருக்கிறோம். ஆக 84 விதமான சன்ஸ்காரங்கள். ஆத்மா அதேதான், ஆனா சரீரங்கள் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கு. அப்ப எவ்வளவு சரீரங்கள் எடுத்திருக்கிறோமோ அவ்வளவு விதவிதமான சன்ஸ்காரங்கள் உருவாகி கொண்டே போகுது. அதாவது அதில் லேயர் உருவாகி கொண்டே போகுது. இங்கே இது தூரத்திலிருந்து தெரியல, ஆனா இதுல லேயர் உருவாகி இருக்கு. அப்ப நமக்குள்ள நாம எப்ப இந்த பூமிக்கு வந்தோமோ ஆத்மா அதே ஆத்மாதான், ஆனா சரீரங்கள் மாறிட்டே போகுது. இப்ப மரம், செடிகள் அதை வெட்டும் போது அதுல லேயர் தெரியுது, எத்தனை வருடம் பழையதுன்னு அதை வைத்து கண்டுபிடிக்கிறோம். அது போல நமக்குள்ள சன்ஸ்காரங்கள் உருவாகி கொண்டே போகுது. மேலும் நம்முடைய சரீரத்திலையும் ஆத்மாலையும் நிறைந்து கொண்டே போகுது. பிறகு அது நம் கூடவே வந்து கொண்டே இருக்கும், நம்முடைய சன்ஸ்காரமாகவும் ஆகிடுது. ஆகவே இந்த லேயர் இதைத்தான் சொல்லுது, நம்முடைய பழைய சன்ஸ்காரங்கள் இன்னும் இருக்கு. அந்த சன்ஸ்காரங்களுக்கு நாம அடிமையாகவும் ஆயிடுறோம். ஆக பாபா இப்போது நமக்கு சன்ஸ்காரங்களை பரிவர்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிறார். நம்முடைய சன்ஸ்காரங்கள் எது? அனாதியானது, ஆதி. ஆதி அனாதி அப்படின்னா என்ன? ஆசீர்வாதம் கொடுப்பது, பவித்திரமாக இருப்பது. இதுதான் நம்முடைய ஆதி சன்ஸ்காரம். நாம் பரந்தாமத்தில் இருந்தபோது நம்முடைய ஆன்மீக ஸ்வரூபம் பவித்திர ஸ்வரூபமாக இருந்தது. மேலும் ஆசீர்வாதம் கொடுப்பதுதான் நம்முடைய ஆதி அனாதி சன்ஸ்காரம். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம், அனைவருக்கும் ஆசீர்வாதம் கொடுப்பது, அனைவருக்கும் மகிழ்ச்சி கொடுப்பது. இதுதான் இந்த லேயருடைய வேலை. ஆக பாபா நமக்கு இப்போ செகண்ட் பாயிண்ட்டுக்கு வரோம். சைலன்ஸ் சக்தினால பிரச்சனைகளை சமாதான சுரூபமாக ஆக்க வேண்டும். பாபா வரும்போது நமக்கு சைலன்ஸ் சக்தி, அமைதி சக்தியை
ஏற்படுத்தி கொடுக்கிறார். சைலன்ஸ் அப்படின்னா என்ன? உலகத்திலேயோ சயின்ஸை தான் பார்க்கறாங்க. சயின்ஸால வெற்றி அடையணும், இயற்கையும் கூட வெற்றி அடைகிறாங்க. வெயில் வந்தா ஏசி, ஏர் கூலர் மூலம் நம்முடைய டெம்பரேச்சரை கட்டுப்படுத்த முடியுது. ஆக இந்த சைலன்ஸ் பவர், இந்த பவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், மலை போன்ற பிரச்சனை எதுவாக இருந்தாலும், மலை எவ்வளவு பெரியதாக இருக்கு. ஆனா நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம எப்படி கடந்து போறோம்? பாபா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு ஞான கருத்தை சொல்லிட்டே இருக்கிறார். எனவே அதை நாம கடந்து செல்றோம். சில வருஷங்களுக்கு முன்பு நான் அமிர்த வேளை எழுந்திருப்பேன், தினமும் எழுந்திருப்பேன், எல்லா ரொட்டீன் ஒர்க்கும் செய்வேன், படிப்பு நடக்கும், பிறகு பாபாவை நினைவு செய்வேன். ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு. பாபா முரளியில சொல்றதை கேட்கும்போது அனைவருக்கும் சகாஷ் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்றார். முழு உலகத்தை பரிவர்த்தனை செய்யணும் அப்படின்னு பாபா சொல்றார். அப்ப நம்மை நாம் முதலில் பரிவர்த்தனை செய்யணும். நாம தினமுமே செய்வோம். ஆனா அமிர்த வேளையில சில நேரம் படுக்கையிலேயே இருந்துருவோம், சில நேரம் பாபா ரூம்ல இருப்போம், சில நேரம் வெளியில மாடியில போய் இப்படி இருப்போம். இப்படி பல நாட்கள் என்னுடைய அமிர்த வேலை என்பது இப்படி நடந்துட்டு இருந்துச்சு. பிறகு ஒரு நாள் திடீர்னு என்ன நடந்துச்சுன்னா, இரவுல தூங்கும்போது பாபா கிட்ட சொன்னேன், பாபா என்னுடன் நடப்பது என்ன அப்படின்னா, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை செய்ய முடியல அப்படின்னு பாபாட்ட சொல்லிட்டு நான் தூங்கினேன். பிறகு இரவுல என்ன நடந்துச்சுன்னா, அமிர்த வேளை நேரத்துல ஒரு குரல் ஒலித்தது போல உணர்வு ஏற்பட்டுச்சு. குஷல், நீ சீக்கிரமாக எழுந்திரு, நீ செய்ய நினைப்பதை செய்வாய், எனவே நீ விரைவாக எழுந்திரு, நீ எங்கு செல்கிறாயோ அது உனக்கு சிறந்த இடமாக இருக்கும், அங்கு நிறைய நீ கற்றுக்கொள்ள முடியும். இப்படி அந்த குரல் என்பது கேட்டது. பிறகு நான் என்ன நினைத்தேனோ அது எனக்கு நடந்துச்சு. நான் என்னென்ன செய்யணுமோ அது எனக்குள்ள ஆரம்பமாயிடுச்சு. இப்போது இது அனைத்தையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். பின்னர் அது ரெகுலராக ஆரம்பமாயிடுச்சு. இப்பொழுது உள்ளுக்குள்ள எனக்கு இருந்த ஆசை முழு சங்கல்பமாக மாறிவிட்டது. நான் என்ன விரும்பினேனோ, என்ன செய்ய வேண்டுமோ அது மெதுவாக நிறைவேறி கொண்டு இருக்கு. பிறகு அது ரொம்ப மிக உயர்ந்த விஷயம் என்று நான் உணரத் தொடங்கினேன். எனக்கு தேவையான விஷயம் இப்போ மிக எளிமையாக ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்போ இது போல இந்த உலகத்தினர் சயின்ஸ் மூலமாக சந்திரன், சூரியன் வரை போயிட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆத்மாவை அறிந்து கொள்ளல. ஆனா இங்கு வயதான மாதாக்கள், சின்ன சின்ன குழந்தைகள் பரமாத்மாவை அறிந்து கொண்டாங்க, தன்னை அறிந்து கொண்டாங்க. மேலும் பெருமை போதையோட சொல்றாங்க, நான் பகவானை அடைந்து விட்டேன், எதை அடைய வேண்டுமோ அதை அனைத்தையும் அடைந்து விட்டேன் அப்படின்னு அந்த போதையோட சொல்றாங்க. உலகத்தில் எத்தனை சாதுக்கள், மகாத்மாக்கள் இருந்தாலும் அவங்க இன்னும் தேடி அலைந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க, எத்தனை கிரகஸ்திகள் வந்திருக்கிறாங்க. அனைவரும் இங்கு ஒன்றாக வாழ்றோம். மேலும் என்ன சொல்லி இருக்கிறாங்க உலகத்துல, ஆகு மேலும் கபூஸ், நெருப்பும் பஞ்சும். கபூஸ் என்றால் எனக்கு என்னன்னே தெரியாது. நேற்று மாலையில தான் எனக்கு தெரிஞ்சது. நாங்க 3 பிரதர்ஸ் இருந்தோம், 3-4 பேர். அந்த நேரத்துல அமித் மேலும் தினேஷ் மேலும் ஹரிபாய் நாங்கெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். இதனுடைய பொருள் பல நாட்களாக எனக்கு தெரியல, புரிஞ்சிக்க முடியல. பிறகுதான் சொன்னாங்க, கபூஸ் அப்படின்னாலே இந்த பஞ்சு, காட்டன். பிறகு சுஷீல் பாய் ஒரு நாள் புருஷோத்தம் பாய்கிட்ட போய் கேட்போன்னு கூட சொன்னார். ஆனா பிறகு சேவையில டைம் நிறைய கொடுக்க வேண்டியதாயிடுச்சு, அது கேட்க முடியாம போயிடுச்சு.
அது விடுபட்டு போயிட்டே இருந்துச்சு. பிறகு நேற்று மாலை தான் கேட்டோம், இதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியலன்னு சொல்லி. பிறகு நேற்று தான் தெரிஞ்சது, கப்பூஸ் அப்படின்னாலே இந்த விளக்கு ஏற்றும் போது தீ எரியும், உடனே அது எரிஞ்சிரும், பஞ்சின் திரி. அது போல நாம பாபாவின் ஞானத்துல எப்ப வந்திருக்கிறோமோ, நம்மிடம் எத்தனை சங்கல்பங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், அது பாபாவுடைய நினைவுல எளிமையாக நீங்கி போயிடுது. ஆனால் சன்னியாசிகள் உலகத்தினரோ குடும்பத்துல ஒன்றாக இருந்து வாழ முடியாதுன்னு நம்புறாங்க. ஆனா பாபா நமக்கு அப்படிப்பட்ட சக்தி கொடுத்திருக்கிறார். உலகின் ராஜ்ய பாக்கியத்திற்கான சக்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நாம வீட்டில் ஒன்றாக இணைந்து ஒன்று போல ஒற்றுமையாக வாழ முடியுது. இதை சைலன்ட் சக்தியால தான் செய்ய முடியும். இரண்டாவது, உலகத்தின் எந்த சக்தியாலும் இதை ஜெயிக்கவும் முடியாது. ஆனா சைலன்ட் சக்தியில இவ்வளவு சக்தி இருக்கு, நாம் நம்மையே பரிவர்த்தனை செய்ய முடியும். நம்மால் உலகமும் பரிவர்த்தனை ஆகுது. ஆக இது செகண்ட் பாயிண்ட். இப்படி ஒரு வரதானத்தை எப்போதுமே நினைவுல வையுங்க. தேர்டு பாயிண்ட், எப்போதும் நினைவுல வையுங்க, மலை என்பது மலை போன்ற விஷயமும் பஞ்சு போல, ஒரு பருத்தி பஞ்சு போல் ஆகிடும். ஆக இந்த மலை வெளியில இருக்கிறது. அப்ப நம்மிடம் இருக்கும் அனைத்து சூழ்நிலைகள் இருந்தும் நாம விடுபட முடியும். என்னுடைய ஒரு எக்ஸாம்பிள், நான் ஸ்கூல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது தினமும் கல்லூரிக்கு போவேன். பிறகு எக்ஸாமுக்கான டைம் வந்துச்சு, எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் எழுத போனேன். அந்த பிறகு என்கிட்ட இருக்கிற பைசா எல்லாம் காலி ஆயிடுச்சு. மறுநாள் எக்ஸாம் எழுத போனோம், என்கிட்ட பணம் இல்லை. முதல் பேப்பர், ஃபர்ஸ்ட் பேப்பர் எக்ஸாம் எழுதணும். நான் நினைத்து கொண்டே இருந்தேன், பாபா என்னிடம் இப்போது செகண்ட் பேப்பர் எக்ஸாம் எழுத பணம் இல்லை அப்படின்னு. பின்னர் என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டே போயிட்டே இருந்தேன். வீட்டிற்கு பக்கத்துல ஒரு மார்க்கெட் இருந்தது, அந்த வழியா நானும் வந்துட்டே இருந்தேன், நினைத்து கொண்டே வந்தேன். பிறகு நடந்துட்டே வரும்போது அப்புறம் என்னன்னு தெரியல, அங்க பார்த்தேன் எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க சாலையில. அங்க ஏதோ தெரிஞ்சது, கிட்ட போய் பார்த்தேன், 100 ரூபாய் நோட்டுகள், 3 புதிய நோட்டுகள் இருந்துச்சு. அங்க எல்லாரும் அக்கம் பக்கம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க யாருக்கும் அது தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சது. நான் தேங்க்யூ பாபா என்று சொன்னேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக ஆயிடுச்சு. பின்னர் மறுநாள் எக்ஸாமுக்கு அது உதவி செஞ்சது. அப்போ எனக்கு காமர்ஸ்க்கான படிப்பு இருந்துச்சு, அதற்கான டியூஷன் எடுக்க வேண்டியிருந்தது. அதற்கான டியூஷன் ஃபீஸும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனா வீட்டில் 500 ரூபாய் மட்டும்தான் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா எனக்கு கோச்சிங்ல 10,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஆனா அதற்காக என்ன செய்யறது? பிறகு மெதுவா கோச்சிங் ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சேன். 7வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் கோச்சிங் ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு கொஞ்சம் கிடைச்சது. இதை வீட்டுல யார்ட்டையும் நான் சொல்லலை, இன்றைக்கு வரைக்கும் கூட சொல்லலை. இங்க இப்பதான் நான் முதல் முறையாக சொல்றேன். பிறகு அப்படியே எல்லாமே எனக்கு முடிஞ்சு போயிடுச்சு. எனக்கு MM சப்ஜெக்ட் கூட இருந்துச்சு. அதற்காக 2-3 இடங்கள்ல கோச்சிங் எடுக்க வேண்டி இருந்துச்சு. அதனால நான் கோச்சிங் ஆரம்பிச்சேன். அதன் பிறகு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் இப்படி செய்யறதுனால இந்த கோச்சிங் மேலும் என்னுடைய படிப்பு ரெண்டையுமே செய்ய முடிஞ்சது. ஆக நான் என்ன செய்தாலும் பாபாவுடைய நினைவுல இருந்து செய்வேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பரிஸ்திதிகள் சகஜமாக கடந்து போயிடுது. அப்ப இதனுடைய அர்த்தம், பாபா இப்படிப்பட்ட வரதானத்தை கொடுக்கிறார். மலை போன்ற விஷயத்தையும் பஞ்சுக்கு சமம் ஆக்கிடுறார். எவ்வளவு கடினமான உள்ளம் உடையவங்களா இருந்தாலும் அவர் உருகிடுறார். பாபாவுடைய ஞானத்துல பாருங்க, எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும், எவ்வளவு அசுத்த சம்ஸ்காரம் கொண்டவங்களா இருந்தாலும், எத்தனை பிறப்புடைய தீய சம்ஸ்காரம் கொண்டவர்களாக இருந்தாலும்
இங்க பாபாவுடைய யஜ்யத்துல வருவாங்க, பாபாவுடைய ஞானத்தை கேட்பாங்க, அவங்க தன்னை பரிவர்த்தனை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. எவ்வளவு கடினமான சன்ஸ்காரம் கொண்டவங்களா இருந்தாலும் தங்களை தாங்களே அவங்களால பரிவர்த்தனை செய்ய முடியும். அவங்க தன்னை அறிந்து கொண்டால் இந்த 3 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஆக ஒரு செகண்ட் சொல்லுங்க. இப்போது நேரம் குறைவாக இருக்கு. எங்கு பார்த்தாலும் நாம அதை செய்து காட்டுவோம். நம்முடைய ஆதி சன்ஸ்காரங்கள் எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன. உள்ளில் இருந்து எனக்குள்ள இந்த விருத்தியானது வந்துட்டே இருக்கு. அதாவது மரத்தை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சி என்பது ஃபீல் ஆகணும். உள்ளிருந்து சக்தி நிறைந்து இருக்கிறத ஃபீல் பண்ணணும். மகிழ்ச்சி ஏற்பட்டுட்டே இருக்கணும். பாபா கிட்ட நம்முடைய உள்ளத்தை ஈடுபடுத்திட்டே இருக்கணும். குணங்கள் நிறைந்தவர்களாக ஆகணும். இப்பொழுது இந்த சங்கல்பம் செய்யணும். பாபா, நீங்க எப்போ வந்தீங்களோ என்னுடைய ஒவ்வொரு சன்ஸ்காரமும் மாற்றம் அடைஞ்சிருச்சு. என்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் மாற்றம் அடைஞ்சிருச்சு. என்னுடைய கர்மத்துல திவ்ய தன்மை வந்துருச்சு. இந்த பாடல் கூட அதற்காகத்தான் ஒலிக்கப்பட்டுச்சு. அப்ப நாம இதயத்துல இதை வைத்துக் கொள்ளணும். பிறகு உணரணும், பாபா நீங்க வந்தீங்க, என்னுடைய ஒவ்வொரு முகமும் மலர்ந்துருச்சு, எனக்குள்ள சன்ஸ்காரங்கள் பரிவர்த்தனை ஆயிடுச்சு, என்னுடைய வாழ்க்கை சிரேஷ்டமாக ஆயிடுச்சு. அப்ப இந்த சித்திரம் உள்ளுக்குள்ள என்னை ரொம்ப பாதிக்குது, என்னை ரொம்ப ஈர்க்குது. யாருக்கு இது கிடைக்கலையோ அவங்க இதில் எடுத்துக்கொள்ளலாம். அதனாலதான் இந்த சித்திரம் இங்க வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு கிளாஸை நம்ம முடிவு செய்வோம். ஆசீர்வாதங்கள் என்பது நாம ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கணும். யாருக்கு பரமாத்மா மீது நம்பிக்கை இருக்குதோ அவங்க அவரின் உதவியாளர்களாக ஆகிட்டே இருப்பாங்க. தேங்க்யூ. உல்டே சீடி அப்பனா சடே. ஓம் சாந்தி. கொஞ்சம் டோபமின் அதிகமாக ஆகிவிட்டது. ஆக ஒரு நிமிடம் சைலன்ஸ். கண்களை மூடி முழு முரளியையும் ரீகால் செய்வோம். ஓம் சாந்தி. சிவனுடன் பாசம் நிறைந்த வழியை பின்பற்றுங்கள். குழந்தைகளே வீக சன்ஸ்காரம் வளர்த்திடுங்கள். வீண் செலவு செய்யாதீர்கள். சொர்க்கத்தை உருவாக்குங்கள். உங்கள் குழந்தை இப்போது மனம் திறந்தவனாகி வாழ்க்கையில் பொன்னா ஒளியை பரப்பட்டும். வீடு வீடாக கீதா தெரு தோறும் பாடசாலை. ஒவ்வொரு மனமும் கோவில், ஒவ்வொரு இதயமும் சிவாலயம். போலேநாதின் அன்னதானம் தனித்துவமானது. சிவ நினைவில் ஒவ்வொரு உணவையும் ஏற்றுக் கொள்ளுங்கள். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். ஜெய் யுகல் மூர்த்தி, ஜெய் கமல மூர்த்தி. ஓ யுகல் வீரர்களே, அசைக்க முடியாத தவசிகளே, ருத்ரஞான யஜத்தின் தூய ஜுவாரை மறைங்கள். தானே இறைவன் உங்கள் காவலனானான். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா. ஓம் 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 ஓம். ஜெய் சிவசக்தி ஜெய் பணவசேனா.